رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين على آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى وإذا أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واسمعوا قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم العجل بكفرهم قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين. இது சூரா பக்ராவுடைய 93வது ஆயத். இதில் அல்லாஹு தஆலா வேதக்காரர்களுடைய தவறுகளை, உடன்படிக்கைகளுக்கு மாறு செய்த விஷயங்களை அல்லாஹு தஆலா எண்ணி காட்டுகின்றான். அவர்கள் எல்லை மீறி அவர்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை புறக்கணித்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா தூர் மலையை அவர்கள் மீது அல்லாஹ் உயர்த்தி, நாங்கள் சொல்வதற்கு வழிபடுங்கள், அவ்வாறில்லை என்றால் உங்கள் மீது இதை போட்டு விடுவோம் என்று அல்லாஹ் பயமுறுத்தாட்டினான். அதுக்கு பிறகு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பிறகும் மாறு செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வைத் அஹதுனா மீசாக்கக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், நாங்கள் உங்கள் மீது உடன்படிக்கை செய்தோம், மேலும் தூர் மலையை உங்கள் மீது சுமந்தவர்களாகவும் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். அந்த நேரம் சொன்னோம், ஹுது மா ஆதைனாக்கும் பிகுவத்தின் வஸ்மஉ, நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததை உறுதியான முறையில் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், மேலும் வழிபடுங்கள், வஸ்மஉ, நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த நேரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பிறகு காலு சமிஅனா வ அஸைனா, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கேட்டோம், மாறு செய்தோம். வ உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிம் அஜில், அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் அந்த கன்று குட்டியை வணங்குவதை அவருடைய உள்ளங்களில் விருப்பமானதாக ஆக்கப்பட்டது. அவர்களுடைய உள்ளங்களில் கூட அது நுழைந்து விட்டது. அதனுடைய நேசம் அவர்களை ஆளுமை செய்தது. அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களுடைய குஃப்ருடைய மோசமான தன்மையை எல்லாம் எடுத்துரைக்கின்றான். அந்த கன்று குட்டியை வணங்குவது அவங்களுடைய உள்ளங்கள் நிரம்பி இருந்தது. வஷ்ரிபு ஃபீ குலூபிஹிம் அஜில், அவங்களுடைய உள்ளங்களில் அந்த கன்று குட்டி அப்படியே கலந்து விட்டது. எப்படி ஒரு பாத்திரத்தில் ஜூஸையும் சீனியும் போட்டு கலக்கினால் ஒன்றோடு கலக்குமோ, கலந்து விடுமோ, அவ்வாறு அவருடைய உள்ளங்களில் அந்த கன்று குட்டியுடைய நேசம் நிரம்பிவிட்டது. இதெல்லாம் குஃப்ரிஹிம், அவருடைய குஃப்ரின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புக ஷை யுமி வ யுஸிம்மு, நீ ஒரு வஸ்துவை நேசிப்பது அதனுடைய கண்களை குருடாக்கிவிடும், காதுகளை செவிடாக்கிவிடும். அப்படி என்றால் உலக வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நேசிக்கும் பொழுது மனிதனுடைய பார்வை ஹக்கான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் குருடாகிவிடும், ஹக்கான விஷயங்களை கேட்பதை விட்டும் அந்த காதுகள் செவிடாகிவிடும். அது போன்றுதான் அவர்களுக்கும் அந்த தன்மை ஆகிவிட்டது. உலகத்துடைய நேசத்தின் காரணமாக, குஃப்ரை அவர்கள் நேசித்ததின் காரணமாக அவர்களுக்கு எந்த ஹக்கான விஷயங்களும் சரி என்று படவில்லை. ஹக்கான விஷயங்களை பார்க்க முடியாது, ஹக்கான விஷயத்தை அவர்கள் கேட்கவும் முடியாது. மாறாக அந்த குஃப்ரையே அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அப்படின்னா அந்த நம்பிக்கையை நிராகரிப்பு தான் அவருடைய ஈமான் மாதிரி ஆகிவிட்டது. குல் பிஅஸ மா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன். எனவே உங்களுடைய ஈமான் இருக்கிறதே, அது உங்களுக்கு ஏவக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அது உண்மையில் நீங்கள் முஃமின்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் அது மிகவும் மோசமான விஷயங்களை தனது ஏவிக்கொண்டிருக்கின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தில் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த கன்று குட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்ததுக்கு பிறகு அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருந்தன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டு அந்த கன்று குட்டி எரித்தார்கள். எரித்து அது ஆற்றில் கலந்து விட்டாங்க, அது சாம்பலை கலந்து விட்டார்கள். அந்த தண்ணியை யாரெல்லாம் குடித்தாங்களோ, அந்த கன்று குட்டியை வணங்கினவர்கள் யாரெல்லாம் அந்த தண்ணியை குடித்தாங்களோ அவங்களுடைய முகங்கள்லாம் தங்கத்தை போன்று மஞ்சள் கலராக மாறிவிட்டது, அவர்கள் குஃப்ர் செய்ததின் காரணமாக. அல்லாஹு தஆலா அடுத்த சொன்னான், குல் பிஅஸ மா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன், உங்களுடைய ஈமான் ஏவக்கூடிய விஷயம் இருக்கிறதே. முந்தைய காலத்தில்தான், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில்தான், இடைப்பட்ட காலங்களில்தான்
நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை குர்ஆனுடைய ஆயத்துக்களை புறக்கணிக்கின்றீர்கள், நபிமார்களுக்கு மாறு செய்கின்றீர்கள், இதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பொய்ப்பிக்கின்றீர்கள். இது உங்களுடைய குஃபுர்களில் ஆக மோசமான குஃபுர், உங்களுடைய பாவங்கள் மிக மோசமான பாவம். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஹாத்தமுன் நபியீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் முத்திரையாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்தவர்கள், சையதுல் அம்பியா வல் முர்சலீன், நபிமார்களுடைய ரசூல்மாருடைய தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட நீங்கள் பொய்ப்பித்து விட்டீர்கள். அவர்கள் உங்களை மாதிரி வெறும் பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அல்லது குறிப்பிட்ட ஊருக்கு அனுப்பப்பட்டவர் அல்ல, மபூசிலன்னாஸ் அஜ்மஈன், முழு மனித சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவங்க. அப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நீங்கள் பொய்ப்பித்து விட்டீர்கள். இவ்வாறு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உண்மையான ஈமான்தாரிகள் என்று நீங்கள் வாதிடுகின்றீர்கள்? இவ்வளவு மோசமான செயல்கள்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். உடன்படிக்கைகளை முறித்திருக்கின்றீர்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை குஃபுர் நிராகரித்திருக்கின்றீர்கள், சிலைகளை வணங்கியிருக்கின்றீர்கள், இதே மாதிரி மாட்டுக்குட்டியை கூட வணங்கியிருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உண்மையான மூமினாக இருக்க முடியும்? அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன் கானத் லக்கும் தாருல் ஆখিরাতু இன்தல்லாஹி ஹாலிஸத்தன் மின் தூனின் நாஸி ஃபதமன்னல் மௌத இன் குன்தும் ஸாதிகீன். என்ன நீங்கள் சொல்கிறீங்களா, உங்களுக்குத்தான் மறுமையுடைய வாழ்க்கை சொந்தமானது, மறுமையில் எங்களுக்கு சொர்க்கம் தயாராக இருக்கிறது என்று சொன்னீங்க என்றால், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஏனைய இந்த மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு நீங்கள் கருதினால், ஃபதமன்னல் மௌத இன் குன்தும் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை நீங்கள் வாதிடுங்கள், மௌத்தை ஆதரவு வையுங்கள். அப்படின்னு சொன்னால் முபாஹலா தான் நீங்கள் நடக்கின்றதை அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறான். இந்த ரெண்டு கூட்டத்திலே முஸ்லிம்களும் யஹூதிகள், இதில் யார் பொய்யர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது மரணம் வரட்டும், அவர்கள் மௌத்தாகட்டும் என்று சொல்லுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வச்சாங்க. ஆனால் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அவங்க மௌத்தாகுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வலைய தமன்னௌஹா பதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இவர்கள் ஒரு நாளும் இவர்கள் மௌத்தை ஆதரவு வைக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சம்பாதித்து கொண்ட விஷயங்களின் காரணமாக, அவங்க செஞ்ச பாவங்களின் காரணமாக அவர்களுக்கு தெரியும், நாங்கள் மௌத்தாகினால் அல்லாஹுடைய பிடிக்கு ஆளாகுவோம், அல்லாஹ் எங்களை வேதனை செய்வான், அல்லாஹ் எங்களை தண்டிப்பான் என்று அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு நாள் அவங்க மரணமாகுவதை ஆசை வைக்க மாட்டார்கள். வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை மிக அதிகமாக அறிந்திருக்கின்றான், மிக உறுதியாக தெளிவாக அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவங்களிடத்தில் என்ன இல்ம் இருக்கிறதே என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன குஃபுர் செய்கின்றார்கள், அறிந்து கொண்டு அல்லாஹ்க்கு மாறு செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அவங்க மட்டும் மௌத்தை ஆதரவு வைத்திருந்தால், அன்றைக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தமன்னல் மௌத், நீங்கள் மௌத்தை ஆதரவு வையுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவங்க மௌத்தை ஆதரவு வைத்திருந்தால் எல்லா யகூதிகள் மௌத்தாக இருப்பார்கள். இந்த பூமியில் ஒரு யகூதி கூட மிஞ்சிருக்க மாட்டார்கள். முழு உலகத்தில் யகூதிகளே அழிந்து போயிருப்பார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யகூதிகள் சம்பந்தமாக சொன்னாங்க, அன்னல் யஹூத் தமன்னல் மௌத் லவ் அன்னல் யஹூத் தமன்னல் மௌத் லமாத்து வரஅவ் மகாயிதஹும் மினன் நார். அந்த யகூதிகள் மட்டும் அன்றைக்கு மௌத்தை ஆதரவு வைத்திருந்தால், மௌத்து வரட்டும் என்கிற யார் பொய்யர்கள் அவர்கள் மௌத்தாகட்டும் என்று சொல்லியிருந்தால், அந்த எல்லா யகூதிகளும் மரணித்திருப்பார்கள். மௌத்தான மட்டுமல்ல, அவங்க தங்களுடைய நரகத்துடைய இருப்பிடத்தையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள். இதே மாதிரி நஜ்ரானை சேர்ந்த அந்த கிறிஸ்தவ ஃபாதர்மார் 3 பேர் வந்தாங்க. அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபாஹலாம் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. அதையும் சொல்லுகின்றார்கள், அந்த ரசூலுல்லாவோட முபாஹலா செஞ்ச மக்கள் முபாஹலாக்கு தயாராகி வந்திருந்தால், முபாஹலா செஞ்சிருந்தால், அவங்க வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது அவங்களோட குடும்பமோ சொத்து செலவுகள் எதுவுமே அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், அனைத்தும் அழிந்துவிடும் என்று அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்களும் சாகுவாங்க, அழிவாங்க, அதே மாதிரி அவருடைய உடைமைகள் சொத்து செல்வங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரத்து ஜுமாலில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவ்லியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ் ஃபதமன்னல் மௌத் இன் குன்தும் ஸாதிகீன். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்க, ஏ யஹூதிகளே, நீங்கள் அல்லாஹுடைய இந்த மக்களை விட, முஸ்லிம்களை விட நீங்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் என்று நீங்கள் உறுதியாக அறிந்து கொண்டால்,
மௌத் ஆதரவையுங்கள். நீங்கள் எல்லாரும் நேசர்கள் என்றால் மௌத்தாகினா சொர்க்கம் உங்களுக்கு இருக்குது, மேலான அந்தஸ்து அடைந்து கொள்ளலாமே, மௌத்த ஆதரவைங்க என்று சொல்லுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை ஆதரவையுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வலாயத்தமன்னௌனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். இவங்க ஒரு நாளும் தாங்கள் செய்து சம்பாதித்து கொண்ட விஷயங்களின் காரணமாக ஒரு நாளும் மௌத்தை ஆதரவு வைக்க மாட்டார்கள். வல்லாஹு அலீமும் பில்வாலிமீன். அந்த யஹூதிகள் அறிந்து கொண்டாங்க. அந்த யஹூதிகள் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள், அல்லாஹுக்கு நேசமானவங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன் என்ன இடத்துல சொல்கிறான், அந்த யஹூதிகள் சொன்னதை, லன் யதுகுல ஜன்னத் இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. சொர்க்கம் போறன்னு சொன்னால் அவர் யஹூதியாக இருக்கணும் அல்ல நஸ்ரானியாக தான் இருக்கணும் என்று அவங்க சொல்லுகிறாங்க. அப்படி அவங்க உண்மையாளர்கள் இருந்தால், அவங்க சொல்கிற விஷயத்தில் அவங்க உண்மையாளர்களாக இருந்தால் முபாஹலாம் பக்கமும் யார் 2 பேருடைய பொய் சொல்கிறாங்களோ அவங்கள மீது அல்லாஹுடைய கோபம் உண்டாகட்டும், அவங்க மௌத்தாகட்டும் என்று பத்வா செய்வதன் பக்கம் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவங்களுக்கே தெரியும், நாங்கள் அநியாயக்காரர்கள், நாங்கள் இருக்கக்கூடிய வழி இருக்கிறதே அது உறுதியானதல்ல என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க முடிமான மட்டும் உலகத்தில் வாழ்வதைத்தான் விரும்பினார்கள். மௌத்தாகினா அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்று அறிந்திருந்தார்கள். இதே மாதிரி தான் நஜ்ரானை சேர்ந்த கிறிஸ்தவ ஃபாதர்மார் வந்த நேரமும் அவர்கள்ட்ட முபாஹலாம் பக்கம் அழைக்கப்பட்டது. முபாஹலாண்டா எங்களை யார் பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் மீது அழிவு உண்டாகட்டும் என்று பத்வா செய்யணும். அப்போ முஸ்லீம்கள் ரசூலுல்லாவும் முஸ்லீம்கள் பொய்யர்கள் என்றால் அவங்க அழிவாங்க, நஸ்ரானிகள் பொய்யர்கள் என்றால் அவங்க அழிஞ்சு போவாங்க. அதன் பக்கம் அழைக்கப்பட்ட நேரம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்குல் தஆலவ் நதுஉ அபுனாஅனா வ அபுனாஅக்கும். வாங்க, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வரோம், நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. நிசாஅனா வ நிசாஅக்கும். நாங்கள் எங்களோட பெண்களை கூட்டிட்டு வரோம், நீங்கள் உங்களோட பெண்களை கூட்டிட்டு வாங்க. வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க. சும்ம நபுத்தஹில். பிறகு நாங்கள் முபாஹலா செய்வோம். ஃபனஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன். அந்த முபாஹலால எங்களை யார் பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லுவோம் என்று அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக அழைப்பு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ், ஹதரத் அலி, ஹதரத் ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் முன் வரலை. அவங்க பார்த்தாங்க, சொன்னாங்க, இந்த நபியோட மட்டும் நீங்கள் முபாஹலா செய்வீங்கன்னு சொன்னால் உங்களில் ஒரு கண் கூட பொத்துற அளவுக்கு கண் பொத்தி திறக்கிற யாருமே மிஞ்ச மாட்டாங்க, எல்லாரும் அழிஞ்சு விடுவாங்க என்று அந்த கிறிஸ்தவ ஃபாதர்மார்களே தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க உடன்படிக்கை செய்கிறதுக்கும் ஜிஸ்யா கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராகினாங்க. கேவலப்பட்டவர்களாக ஜிஸ்யா கொடுத்து வந்தாங்க. இது கிறிஸ்தவர்கள். இதே மாதிரி தான் யஹூதிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அழைப்பு கொடுத்தார் நபி மூலமாக. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், இந்த முஸ்லீம்களை விட்டுட்டு நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்கன்னு நீங்கள் நினைச்சால், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்றும் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் என்றும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் கருதினால், இதே மாதிரி சொருக்கம் உங்களுக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் நரகம்தான் என்று கருதினால், நீங்கள் உங்களை யார் பொய்யர்களோ அவங்களுக்கு நீங்கண்டா உங்களோட மீது அல்ல மற்றவங்கண்டா சஹாபாக்கள் முஸ்லீம்கள் பொய்யர்கள்டா அவங்கள மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று முபாஹலா செய்யுங்க என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு தெரியும், முபாஹலா செஞ்சால் எங்களோட பொய்யர்கள் யாரோ அவங்க முழுமையாக அழிஞ்சிடுவாங்க, அப்போ நாங்கள் தான் பொய்யர்கள் என்று அவங்க விளங்கி கொண்டாங்க. அதனால் அவங்க முபாஹலா செய்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. இதன் மூலமாக தெளிவாக விளங்குது, இவங்க பொய்யர்கள், இவங்க இட்டு கட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ தௌராத்தில், இன்ஜீல்ல, அதெல்லாம் முழுமையாக மறைத்து பொய்யர்கள் என்ற விஷயத்தை அவங்களே அறிந்து கொண்டார்கள், அவங்க விளங்கி கொண்டாங்க. அதனால் பின்னுக்கு ஆகினாங்க. அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி எப்படி அவங்க தெளிவாக அறிந்து கொள்வாங்களோ அதே மாதிரி ரசூலுல்லாவை அறிந்து கொண்டாங்க. தௌராத்தில் சொல்லப்பட்ட அனைத்து அடையாளங்களும் ரசூலாட்டு இருந்துச்சு. ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அவங்க மறைச்சாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் பாத்தில்காரவங்க, நாங்கள் தான் கேவலமானவங்க, நாங்கள் தான் வழிகட்டவர்கள் என்பதனால அவங்க கியாமத்து நாள் வரைக்கும் அவங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அவங்க அந்த முபாஹலா போன்ற விஷயங்களுக்கு முன் வர மாட்டார்கள், வந்தால் மாட்டிக்கொள்வாங்க. ஹைர், அவங்களுக்கு முபாஹலா செய்ய அழைக்கப்பட்டது மௌத்தை கொண்டு. யார் எங்களில் பொய்யர்கள் அவங்க மௌத்தாகட்டும் என்று சொல்லப்பட்டு அதை பதுவா செய்கிறதுக்கு கூப்பிட்ட உடனே
அவங்க மௌத்தை வெறுக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஹயாத்து தான், உலகத்தில் உயிர் வாழ்வதைத்தான் அவங்க விரும்பினாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலன் யத்தமன்னூஹு அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவங்க ஒரு நாளும் அவங்களோட செயல்களின் காரணமாக மௌத்தை விரும்ப மாட்டார்கள். வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை அறிந்திருக்கின்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்கிறான், வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயா, நபியே நீங்கள் இவர்களை வாழ்க்கை மீது மிகப்பெரிய பேராசை உள்ளவர்களாக நீங்கள் மக்கள் எல்லாரையும் விட பேராசை உள்ளவர்களாக பெற்றுக்கொள்வீர்கள். அவங்க நீண்ட காலம் உயிர் வாழ்வதை அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய முடிவு மௌத்துக்கு பிறகு மோசமானது, அவங்க கை சேதத்தின் பக்கம்தான் போய் சேருவார்கள் என்பதை அவங்க விளங்கி இருந்தார்கள். அதனால் அவங்க முடிமான மட்டும் அவங்க ஆசை வச்சாங்க மறுமையின் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு. உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ முடியுமோ அவ்வளோ காலம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. இவங்க முஷ்ரிக்கீன்களை விட அதிகமாக துனியா மீது ஆசை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கின்றான், வமினல் லதீன அஷ்ரகு, இவங்க மக்கள் எல்லாரும் விட வாழ்வது மீது பேராசை உள்ளவர்கள், முஷ்ரிக்கீன்களை விடவும் பேராசை உள்ளவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மக்கள முஷ்ரிக்கீன்களை பற்றி சொன்னாலும் கூட அவர்களை விசேஷமாக அல்லாஹ் தஆலா கூறினது அவங்க அல்லாஹ்வை மறுமையினாலே விளங்காத மக்கள். அதனால மறுமை என்று இருக்கிறதே நம்பாத அந்த மக்கள் கூட உலக வாழ்க்கை மீது ஆசை வைக்கிறாங்க. ஆனால் அவங்களை விட கூடுதலாக இந்த யஹூதிகள் ஆசை வைத்தார்கள், முஷ்ரிக்கீன்களை விட அதிகமாக ஆசை வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, அவங்க ஆசை வைக்கிறாங்க ஒரு 1000 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தான் எல்லாமே ஆசை வைக்கிறாங்க. அதான் ரொம்ப நீண்ட காலமான வாழ்க்கை நீண்ட காலம் உலகத்தில் உயிர் வாழ்ந்தான் நன்றாக இருக்கும் என்று ஆசை வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அன் யுஅம்மர், அவங்க அப்படி 1000 வருஷங்கள் உலகத்தில் உயிர் வாழ்ந்தாலும் அவங்க அந்த வேதனை விட்டும் ஒரு நாளும் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். அது அவர்களை பாதுகாக்காது, அவங்க நரகத்துக்கு போய் சேர்வார்கள். வேதனை மீதும் சோதனைகள் மீதும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் ஆளாகுவார்கள். அதனால் யஹூதிகளுக்குள்ள கேவலம் ஒரு நாளும் அவர்களை விட்டு நீங்காது. அடுத்து அல்லாஹ் சொல்லாம், அல்லாஹு பஸீர் பிமா யஅமலூன், இந்த யஹூதிகள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் இதே மாதிரி அனைத்து அடியார்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நல்லதோ கெட்டதோ அல்லாஹு தஆலா அறிந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அந்த அல்லாஹ்வை நம்பி அவனுக்கு வழிபட்டு நல்லமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் ஆக்கிரலானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா